அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை வழிநடத்துவாராக. புதிய வருஷத்துக்குள் நாம் பிரவேசித்து இந்த 2வது வாரத்திலும் தேவ சமூகத்தில் நிற்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு தயை பாராட்டியிருக்கிறார். வாழ்க்கையில ஒரு புரிதல் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுத்துவது ஆவியாருடைய மகிமையின் பிரசன்னம். ஆகவே புரிதலுக்குள்ளாக கர்த்தர் இந்த புதிய வருஷங்களே நம்மை வழிநடத்தவும் புதிய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தரவும் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த சமூகத்திலே வந்து நிற்கிற நாங்கள் தேவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் சமாதானமாய் தேவ ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறேன். இந்த சமூகத்தில் நாங்கள் தியானிக்க போகிற இந்த சிறு வார்த்தைகள் குறிப்புகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக தேவரின் முன்பாக இருக்கிற உலகத்திலே நாங்கள் எவ்விதமாய் உம்மாலே நிரூபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அன்புக்குள்ளாக தொடர்ந்து எங்களை இந்த உலகத்திலே நாங்கள் பயணிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தயை பாராட்டும். தேவ பிரசனங்களோடு இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தர் செவிகளையும் மனக்கண்களையும் திறந்து நாம மகிமைப்படும்படியாக கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து நடைமுறைப்படுத்த தயை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிரபஞ்சத்தின் ஒத்த தேசம் தெரியாமல் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த தேசம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனித வாழ்க்கை வாழ வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட மனித வாழ்க்கை. ஏனென்றால் மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சட்ட திட்டத்திற்குள்ளாக வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த விதமான புரிதலும் இல்லாமல் இஷ்டம் போல வாழ்வது மிருக குலத்திற்கு ஒப்பானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே இந்த வருஷத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தத்தில் ஒரு காரியம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தப்படுகிறவராக இருக்கிறார், நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்பொழுதுதான் அவர் நம்மை உயர்த்த முடியும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுது அவர் நம்மை உயர்த்த முடியும். ஏனென்றால் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று ஆபிரகாமை வேறு பிரிக்க காரணம், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், அங்க அவன் உன்னை உயர்த்துவேன், பிரிக்கப்பட்டு அவனை உயர்த்துவதற்காக. அப்ப நாம் இன்னைக்கு இந்த உலகத்துல குழப்பம் நிறைந்த உலகம், பாவத்தின் நிமித்தம் இணக்கம் உள்ள உலகம். நன்றாக நாம் புரிந்து, குழப்பம் நிறைந்த உலகம், பாவத்தின் நிமித்தம் இணக்கம் உண்டாகுகிற உலகம், கலப்படம் நிறைந்த உலகம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்துல எல்லாரோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே, உணவு பழக்க வழக்கத்திலே, உடைகளிலே நாம் ஒருவர் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொள்கிறது, குணாதிசயங்களிலே கிறிஸ்துவை மையமாக வைத்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் செஞ்சிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டவர்களாக. மற்றபடி கலாச்சாரத்தில் குறையில்லை, நம்முடைய பழக்க வழக்கங்களில் குறையில்லை, குழப்பம் இல்லை. நம்முடைய பழக்க நம்முடைய உடை உணவுகளில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் மாறுபட்ட ஒன்று என்ன என்று சொல்லும் பொழுது, உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது குணாதிசயம் உள்ளவர்களிலே, கிறிஸ்துவின் குணாதிசயம் உள்ளவர்களாக, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தாந்தத்திற்குள்ளாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், தனித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குழப்பம், இணக்கம், இந்த கலப்படம் இவைகளில் இருந்து தனித்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அவரை போல நான் வாழ வேண்டும், அது நமக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்காது. இவரை போல நாம் இருக்க வேண்டும், நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கார். கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் உலகத்திலிருந்து எவரிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கக்கூடியதற்கான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறோம். ஜனக்கூட்டம் பெரிய காரியம் அல்ல. நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை கிறிஸ்துவை மையமாக வைத்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவரை அடிச்சுவடாய் வைத்து வாழுகிறோமா என்பதுதான் அதனுடைய மேன்மை. அதுதான் மேன்மை. அதுதான் அவர் நம்ம மேன்மைப்படுத்துகிறார். உலகத்தோடு, குழப்பத்தோடு, உலகத்தில் உள்ள இணக்கத்தோடு,
உலகத்தில் உள்ள கலப்படத்தோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படாமல் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் அவர் வைத்திருக்கிற வல்லமையையும் நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. உலகத்தில் தெய்வீகம் என்று சொல்லும்போது இரண்டே காரியம்தான், ஒன்று பரிசுத்தம், மற்றொன்று வல்லமை. இந்த இரண்டும் தான் தெய்வீகத்தன்மையுடையது. அதற்கு அப்பாற்பட்டது எல்லாம் அசுத்தத்தை மேன்மை பார்க்கக்கூடியது, பலவீனத்தை காண்பிக்கக்கூடியது. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு பிரித்து எழுதியிருக்கிற இந்த வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொல்லுகிறார். எது வேறு பிரிக்கப்பட்டது, எது பிரிவு என்றால் என்ன, எதில் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். யாத்திராகமம் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 1, 2 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு துவக்கம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள் செல்வதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அடிச்சுவர்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு நாம் செல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டிலிருந்து பழைய ஏற்பாட்டுக்கு வருவது திசை மாறி செல்வதாகும். ரிப்பீட், நம்ம திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம், திரும்பி பார்ப்பதற்காக அழைக்கப்படல. அப்ப இந்த வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவனிலும் கர்ப்பம் திறந்து பிறந்த முதற் பேரான அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று சொல்லுகிறார். ஒரு வேறு பிரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு வேறு பிரிக்கிறவர், அவைகள் என்னுடையவைகள். அதுதான் அப்போ வேறு பிரிக்கப்படுறது இதுதான், என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு கூட்ட ஜனம் அல்ல, மொத்த உலகமே அவருடையது. சாத்தானின் வஞ்சகத்தினாலே உலகம் வேறு தெய்வீகம் வேறு என்று பிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்த உலகமும் அவருடையது, மொத்தமும் அவருக்குள்ளானவர்கள். அவர்களில் உலகத்தினுடைய அந்த பொல்லாதவனை விட்டு நாம் வேறு பிரிக்கப்பட வேண்டும். பொல்லாதவனுடைய சிந்தனையை விட்டு நாம் வேறு பிரிக்க வேண்டும். பொல்லாதவனுடைய பாவத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட வேண்டும். பொல்லாதவனுடைய அசுத்தத்திலிருந்து நாம் வேறு பிரிக்க வேண்டும். பொல்லாதவன் செய்கிற வழிபாட்டிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியமான ஒன்று. வழிபாடு, தொழுது கொள்ளுதல், வழிபாட்டிலிருந்து வேறு பிரிக்க, தொழுது கொள்ளுதல் வேறு பிரிக்கப்பட வேண்டும். பொல்லாதவன் இந்த உலகத்திலே அவருக்கு ஒப்பானவைகளை இந்த உலகத்திலே காண்பித்து அதற்கு செய்கிறான், ஆராதனைக்காக மனிதர்களை வஞ்சிக்கிறான். அதிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட வேண்டும். அந்த வஞ்சிப்பிலிருந்து நாம் நினைச்சணும் கிறிஸ்துவின் மாதிரியாக வாழ நாம் செஞ்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவன் வேறு பிரித்ததோடு நினைச்சல நம்மை அப்படியே விட்டு செல்லக்கூடியவர் அல்ல. எகிப்திலிருந்து அவர்கள் வேறு பிரித்து கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களிலிருந்து செய்த பாவங்கள் போதும், இந்த ஜனங்களிலிருந்து செய்த விபச்சாரம் போதும், இந்த ஜனங்களின் மத்தியிலிருந்து செய்த அசுத்தம் போதும். அவர்களோடு ஒன்றரை கலந்திருந்தீர்கள். எகிப்தின் மனிதர்களோடு வேறு பிரிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஈசாக்கு யாக்கோபுடைய புத்திரராக வந்த இவர்கள் பெரும் கூட்டமாய் மாறி அங்கு எகிப்திலே அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அங்கிருந்து வேறு பிரித்து அவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவர்கள் அழைத்து வருவதற்காக மோசேயை அனுப்புகிறார். அனுப்பி அங்கிருந்து அழைத்து வரும் பொழுதுதான் அவர் அதை அழைத்து அவர்களை கரையத்தை விட்டு விட்டார் என்பது அல்ல, முன்பாக செங்கடலை கடந்து வர அவர் கிருபை பாராட்டுகிறார். இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட மக்களோடு அவர் கூட இருக்கிறார். அதுக்கு பிறகு அதை கடந்து வரும் பொழுது யோர்தானை கடந்து எரிகோவை தகர்த்து வனாந்தர பிரயாணத்தில் வரும் பொழுது மிகவும் உஷ்ணம், ஒரு சமயம் இரவானதுதான் குளிர். இந்த இரண்டிற்கு மத்தியிலையும் அவர்களோடு கூட வருகிறார். அதான் யோசுவாக்கு சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல ஓங்கூடிய நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவ வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்தோடு கூட ஆண்டு நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பார். அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற மனிதர்களோடு ஆண்டவர் இருப்பார். வனாந்தர யாத்திரையில் அவர் அதுதான் செய்றாரு, அவர்களோடு கூட வருகிறார். யாத்திராகம பகுதியில் 33வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க ஆண்டவர் அவர்களோடு கூட வந்த விஷயத்தை நினைச்சாரு. அங்கே சொல்ற, எனக்கும் உங்களது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்து நின்று விளங்கும் என்றால், நீ எங்களோட கூட வரணும், நீ எங்களோட கூட வந்தா தான் நாங்கள் வேறு பிரித்தவர்களாக இருக்கணும். அப்ப எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவீனப்படுத்தக்கூடிய மக்கள்,
எங்களை இந்த உலகத்துல மாய்ந்து போகிற அளவுக்கு எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்கள், இவர்கள் மத்தியில நீ எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார் நான் எதனால் அறிந்து கொள்வேன்? அதற்கு அடையாளமாகத்தான் அவர் என்ன செய்யறாங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன், நீ பிரயாணப்படுகிற பிரயாணத்தில் உங்களோட இருக்கிற மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்முடைய பிரயாணங்களுக்கு நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். பஸ்ல போற பிரயாணத்தை சொல்லலை, வாழ்க்கை பிரயாணம். ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு நாம் உறக்கத்துக்கு செல்லும் வரை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறை தவறும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அந்த ஒழுங்கை கொடுத்தவர் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பிரகாரமாக வாழ வேண்டும் என்பதை மனப்பிரசங்கத்திலே அட்டளையிட்டு காண்பிக்கிறார். அப்ப அந்த ஒழுங்கு பிரகாரமாக நாம் இந்த உலகத்துல அவர் நமக்கு வைத்திருக்கிற பிரகாரம் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட பிரயாணப்படுவார். தவறும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். துக்கப்படக்கூடிய ஒன்று, அவர் துக்கப்படுவார். ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, இவைகளை நான் வைத்திருந்தும் அதை மீறும் பொழுது, இதுதான் ஆதியிலே அவர்களுக்கு கொடுத்தது, இதை புசிக்காது. அப்ப அதை மாறும் பொழுது அதனுடைய விளைவுகள் அவரே சில நேரம் தண்டனை கொடுக்கிறார். சில நேரம் நாமே நினைச்சுக்கிறோம், யாக்கோபு சொல்வது போல அவனு சுய இச்சையினாலே சிக்கொண்டு இழுக்கப்பட்டு அவன் நினைச்சான், அந்த பாவத்துக்குள்ள நினைச்சான் விழுந்து போகிறான். பாவம் மரணத்தில் கொண்டு செய்து விடுகிறது. பெரியமானவர்களே, நாம் இன்னைக்கு இந்த உலகத்துல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை உறுதி செய்து கொள்வதற்காக ஆண்டவர் வேதாகமத்தில் அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தின் மூலமாக இரண்டாவது வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர், நீ வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், இந்த குழப்பத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, குழப்பத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, பாவத்திற்கும் இருளுக்கும் அதோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒளியின் பிள்ளைகள், அந்த மாதிரி ஒளியுள்ள பிள்ளைகள், நீங்கள் இருளுக்கான பிள்ளைகள் அல்ல. இந்த உலகத்துல கலப்படமானவர்கள் அல்ல, கலப்படமற்ற நயம் அப்படின்னு சொன்னோம். கலப்படமற்றது நயம், குவாலிட்டி அப்படின்னு சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனம். ஏன் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறது வேதம் என்று சொன்னால், அவர் சொல்ற நான் பரிசுத்தர், அப்பலுக்கற்ற ஒரு குற்றமே நிலை காண முடியுமான்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். ஏனில் பாவம் உள்ளவன் முதலாவது ஏன் பாவர்களை சொல்ல அப்படின்னு சொல்றாரு. தன்னைத்தானே காண்பிக்கும் பொழுது இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் சொல்லக்கூடிய ஒருவரை பின்பற்றி கொண்டிருக்கிறபடினால நாம் அந்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதிலே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வேறு பிரிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் என்ன செஞ்சிருக்கணும், களவாது இருக்க வேண்டும். அவர்களோடு செய்யணும், களவாது இருக்க வேண்டும். உறவுகள் எந்த ஒரு அடிப்படையில் இரத்த சம்பந்தமானவர்கள் தான். ஆனால் எதுல வேறு பிரிக்கப்படுறோம், பரிசுத்தம் என்கிறது நாம் வேறு பிரிக்கப்படுறோம். உறவுகள் தான் எல்லாருமே இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். அவர்கள் எப்படி வேறு பிரிந்து இருக்க முடியும்? அவர்களோடு எப்படி தொடர்பு கொள்ளலாம்? பேச்சில் தொடர்பு கொள்ளலாம். அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டிய உலக காரியங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் இணக்கமாக இருக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் இணக்கமாக இருக்க முடியாது. இவருக்கான ஆராதனையில அவர்களோடு இணக்கமாக இருக்க முடியாது. பரிசுத்தருக்கான ஆராதனையில அவர்களோடு இணக்கமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் என்னை நீ வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னவர் நானே சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவரை தவிர மற்றவர்களோடு ஆராதனையில் இணக்கமாக இருக்க முடியாது. அங்கு செய்யப்படுகிற எதிலும் நாம் இணக்கமாக இருக்க முடியாது. அவ்வளவு போசனம் சொல்லுகிறார், கடையில வாங்கி சாப்பிடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் ஆராதனைக்கு பாத்திரமான ஒருவர் இருக்கிறாரே, அந்த ஆராதனை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னொரு காரியம், இந்த உலகத்துல நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, யோசுவா புஸ்தகத்துல உங்க காரணம் பிரவேசித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். யோசுவாவில 23ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலோ, அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலோ, அவைகளை கொண்டு ஆணையிடாமலோ, அவைகளை சேவியாமலோ பணித்துக் கொள்ளாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்தை வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. கூப்பிட்டாங்க, நான் போனேன். கலவாதிருங்கள். ஏன்னா இவருக்குள்ள தன்மை வேறு, அதனுடைய தன்மை வேறு, அது உருவாக்கப்பட்டது. இது சுயம்பாக இருக்கிறவர். சுயம்பு சொன்னா எவரால் உருவாக்கப்படாத ஒன்று, அதுவாகவே உருவானது. அது
அந்த எதுவுமே கிடையாது, தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் மகிமையானவர். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்திர யாத்திரை நமக்கு இது வனாந்திர யாத்திரை தான். நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு மேகஸ்தமம் அக்கினிஸ்தமம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லா இருந்தது. இன்னைக்கு எல்லாற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மூலமா தான் நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கணும் வேதம் சொல்லு. நீ என்ன விதமா ஜெபிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சொல்லும் சொல்றாரு, போக நீங்க அவங்ககிட்ட என்ன பேசணுமோ அந்த நேரம் உங்களுக்கு நிச்சயம் அருளப்படும். யார் அருளுமா? தூய ஆவியானவர். இன்னைக்கு நமக்கு நம்முடைய சரீர கண்களால் பார்க்க முடியாது, தெய்வீக கண்களால் அவரை உணர முடியும். மூன்றாவது ஆழ்த்தத்துவம் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தெய்வம் நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றுதான், வேறு பிரிக்கப்பட்ட சனம், உறவுகள் களவு வைத்துக் கொள்ளாது. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அப்படின்ற ஒரு உறவுகள் நமக்கு இருக்கும், ரத்த சம்பந்தமானது. ஆவிக்குரிய சிந்தனைக்குள், ஆவிக்குரிய சம்பந்தத்திற்குள் வரும்பொழுது நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்களையும் அந்த இடத்திலிருந்து பிசாசின் தந்திரத்திலிருந்து வேறு பிரித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து சென்ற மாதிரி. அதைத்தான் ஒரு சீசர்கள் உலகமெங்கு சிதறி சென்று சென்றார்கள். நாம அதில் தான் என்ன செஞ்சுக்கிட்டோம்? வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் அறியப்பட்டு வந்திருக்கிறோம். உலகமென்று சென்று சுவிசேஷத்தை சொன்ன அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தியை கேட்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? விசுவாசத்துக்குள்ளாக வந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அவரை அந்த ஆராதனை, பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்ப வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ அந்த மக்களோடு செய்யாத எந்த விதத்திலும் கலவாதிரு, அவர்களை கொண்டு வரணும், கிறிஸ்துவ ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும். இந்த உலகத்திலே நீ மாய்ந்து போய் உனக்கு முடிவு கிடையாது, மற்றொரு வாழ்க்கை இருக்கிறது. எங்களுடைய ஆவி ஆத்மா உனக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கே நீ சென்றடைய வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு விட்டு, இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புவாய்னு தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு காலத்திலும் நாம மண்ணிலிருந்து நாம என்ன செய்யணும்? வேறு பிரிக்கப்பட்டவர்களாக மாறும். இந்த சரீரத்துக்குரிய இந்த மண் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டு போய்விடும். ஆனால் மேலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த ஆவி ஆத்துமா இதை மறுபடியும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் வேறு பிரித்தல். இந்த வேறு பிரித்தலுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி அவ்வளவு பாடு, அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம் என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. உலகத்துல ஒரு சின்ன வார்த்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியலையே. ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு அதுக்கு நான் இத்தனை கட்டுகள் போட்டு அதை சுகப்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஆனால் சிருஷ்டித்தவருக்கு விரோதமாய் நம்ம செய்யப்படுகிற ஒவ்வொரு காயமும் எந்த அளவுக்கு அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும். அப்ப வேறு பிரிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நாம் சரியாக புரிதல் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் உறவு முறைகளோடு அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையில நாம் அவர்களது வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் அவர்களது வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்களே அந்த பரிசுத்தத்திற்கு அழைத்து வர வேண்டும். இதுதான் மேலை நாட்டு மிஷினரிமார்கள் இங்க வந்து அதுக்கு ஆதாரமாக முன்னோடியாக, எல்லாருக்கும் முன்னோடியாக அவருடைய நேரடி சீசன் தோமா இங்கே வந்து தன்னுடைய கிறிஸ்துவ போல இரத்த சாட்சியாய் மரித்தார். அந்த ரத்தம் இன்று நமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக நான் பிரிக்கப்பட்டவன் என்று நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறனா அவளோடு கலவம் இருக்க வேண்டும். இன்னொன்று கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை நன்றாக சொல்லுவார். எடுத்துக்கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எவ்வளவு தெளிவா சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். இந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்றார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப நம்முடைய இந்த வாழ்க்கையில வேறு பிரிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? அவர்களோட நுகத்தில், அந்த நுகம்னா அது ஒரு கட்டுப்பாடு அப்படி சொல்லலாம். நுகம்ன்றது ஒரு கட்டுப்பாடு.
ஒரு கட்டுக்கோப்பாய் நேராக போகணுன்றதுக்காக நுகம், சுமை அப்படின்னு சொல்லலாம், சுமைன்னு சொல்லலாம். நுகம்னு சொல்லக்கூடிய இந்த 7 மாடு பார்ப்போம். அந்த 2 மாடும் விலகி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி குறுக்க ஒரு அந்த தோடு செஞ்சிருப்பாங்க, ஒரு கம்பு போட்டிருப்பாங்க, அதான் நுகம். ஏன்னா அந்த மாடு இங்கேயும் விலகிடக்கூடாது, அதனுடைய நேர் பார்வையில் போடாதான் அந்த லேண்ட் சரியாக இருந்துச்சு முடியும், உள்ள முடியும். அது வந்து விலகிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் இன்னொரு சரியாக சொல்லு உள்ள முடியாது. அப்போ அந்த நுகத்தோடு நினைச்சாத அந்நிய நுகம், அந்த நுகம் உண்மையில வரக்கூடாது. ஏனென்றால் இந்த நுகம் வேறு, அந்த நுகம் வேறு. இது பாடு அனுபவித்து பரலோகம் செல்லக்கூடியது. அந்த சுகபோக வாழ்க்கைக்காக அந்த நுகம் நம்ம மீது நிச்சயம் அது அமரும், உலகத்தின் நுகம். அப்ப வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாம அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்றாரு. அவிசுவாசத்தோட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை வாசித்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. 15வது வசனம் சொல்லு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது. பேலியா ரொம்ப பரிசுத்தது, ரொம்ப அகேஷானது. இந்த வார்த்தை ரொம்ப மோசமான ஒன்று. அப்ப கிறிஸ்து எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், இந்த பேலியாள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு அசுத்தம் உள்ளது. அப்ப நம்முடைய சம்பந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக அது வேற. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த பரிசுத்தத்துக்குள்ள வாழ்க்கையிலே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காண்பிக்கப்பட வேண்டும். வார்த்தையில, நம்முடைய செய்கையில. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா வீட்டில இருந்து ஆரம்பிக்குது. ஒரு அருமையான ஒரு ஊழியர், அவர்கிட்ட நான் வந்து பாடம் படிச்சிருந்த காலம், மகாராஷ்டிரா பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஸ்டான்லி பிளஸிங் யூத் மிஷன் அதோடைய ஃபவுண்டர். அவர் அங்கே வருவார், கார்த்தாகா அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அவர் அங்கே வர சொல்லலாம், அங்கே இருக்க எல்லா மிஷினரிஸும் அங்கே போகும். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தம், இது வேற எங்கேயுமே நம்ம காண முடியாது. அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு மேன்மையான ஒன்று, மற்றொரு வேறு பிரிக்கக்கூடிய ஒன்று இதுதான். இந்த பரிசுத்தத்துல நாம எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அது பேசிக்கா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னார்னா வீட்டில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. பேசுற பேச்சுல பரிசுத்தம் இருக்க வேண்டும், பார்க்கிற பார்வையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவியின் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல கண்ணியமான வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் அது உலகத்துல நம்ம வரும் பொழுது அதே கண்ணியத்தை பின்பற்ற முடியும். சில நேரத்தில் பிள்ளைகள் வெளியில இருந்து கற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ள இருந்து சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள நம்ம சரியான முறையில் கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க வெளியில அதை பயன்படுத்துவாங்க. வெளியில கற்றுக்கொண்டதை வீட்டில் வந்து சொல்லும் பொழுது நம்ம திருத்தி விடலாம். ஆனால் வீட்டிலிருந்து அவங்க கற்றுக்கொண்டு வெளியில சொல்றாங்களே தவறான காரியங்களை சொன்னாங்க அப்படின்னா வெற்றவர்களே இப்படிதானா? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையின் ஆரம்பம் பேசிக் இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. கண்ணியமான வார்த்தைகளை பிள்ளைகள் மத்தியில் பேசும் பொழுது, கண்ணியமான செயல்களை பிள்ளைகள் மத்தியில் செய்யும் பொழுது அவர்கள் சமுதாயத்துக்கு ஆரம்பிச்சார். எல்லாம் இன்க்ளூடு, நாமே சில நேரம் தவறி இருப்பேன், நானே தவறி இருக்கிறேன். ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது நம்ம இந்த உலகத்தில் மேன்மையாகும். அதுதான் இன்னைக்கு இந்த வார்த்தை, உன்னை மேன்மையாக இருப்பேன், உன்னை மேன்மைப்படுத்த. அந்த வார்த்தை, அந்த செயல்பாடு நம்ம நினைச்சு இந்த உலகத்துல வேறுபடுத்தி ஆண்டவருக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். குடும்பத்துல உயர்வா இருக்கும், உலகத்துல நம்ம ஆண்டவர் உயர்வாக வைப்பார். சகல ஜனங்களும் நம்மை காணும் பொழுது கிறிஸ்துவின் வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவில் காண்பார்கள். அவர்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளாக வர பிரயாசப்படுறாங்க. நம்முடைய நடத்தை தான். அன்னைக்கு வந்து மிஷனரிமார்கள் எவ்வளவு தங்களை தாழ்த்தினார்களோ, எவ்வளவு அன்பாக இருந்தார்களோ அதை பார்த்து தான் நிறைய பேர் திரும்பி போனாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க கொடுத்த ரொட்டிக்கும் அவங்க கொடுத்த பாலுக்காக அவங்க போனாங்க அப்படின்றது கிடையாது. அவர்கள் இயேசுவை காண்பித்தார்கள், இயேசுவாக வாழ்ந்தார்கள். இயேசுவாக வாழ்ந்ததினால்தான் அன்னைக்கு மாற்றம் உண்டானது. அவர்கள் பிரசங்கித்தார்களோ பிரசங்கிக்கலையோ இரண்டாவது விஷயம். செயல்பாடுகளில் கிறிஸ்துவை மாதிரியாக வைத்திருந்தார்கள். அவர்கள் பார்த்தவங்க அந்த கூட்டத்தில் இருந்து அப்படியே செஞ்சாங்க, வேறு பிரிக்கப்பட்டு வந்தார்கள். பாவம் என்கிற கூட்டத்தில் இருந்து, அசுத்தம் என்கிற கூட்டத்தில் இருந்து, துன்மார்க்கம் என்கிற கூட்டத்தில் இருந்து அப்படியே வேறு பிரிக்கப்பட்டு இந்த உலகத்திற்குள்ளாக இருந்து அவர்கள் கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்குள்ளாக கடந்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கை வேதம் நிறைய விஷயங்கள் செய்து காண்பிக்கிறது. நிறைய விஷயங்கள் செய்து காண்பிக்கிறது. எப்படி காண்பிக்கிறதுனா இந்த வேறு பிரிக்கப்பட்ட காரியங்கள் ஆதியாகமத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முதலாவது என்ன சொல்லுது, ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பட்சத்தில் அங்கே அவர் என்ன சொல்றாரு, 1லேருந்து 4 வரைக்கும் வாசித்தோம்னா அவர் என்ன செய்றாரு,
எதெல்லாம் வேறு பிரிக்கிறார்? வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. போதும். இருளில் இருந்து என்ன செய்கிறார்? வெளிச்சத்தை வேறு பிரிக்கிறார். இருளில் இருந்து தேவன் என்ன செய்கிறார்? வெளிச்சத்தை வேறு பிரிக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் என்ன சொன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சம், அறிவு, தெய்வீக ஞானம், இதில் நம்மளை வேறு பிரிக்கிறார். பார்த்தீங்களா? அந்த இருளில் இருந்து அன்னைக்கு இந்த உலகத்தில் ஆழத்துல இருள் இருந்துச்சு, பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு. அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை வேறு பிரிக்கிறார். நாம் இன்னைக்கு கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளாக அவர் வந்து நம்ம இந்த பாவத்தில் உள்ள அறிவின்மையிலிருந்து அறிவாகிய நம்மை அறிவு சார்ந்தவர்களாக நம்ம செய்கிறார், அவருக்குள்ளாக கொண்டு வந்து நம்மை பிரகாசிக்க செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லுகிறார். இன்னொரு காரியம், அதோடு அவர் விட்டுட்டு போகல. ஒளிக்குள் அழைத்து வந்த பிறகும் அவர் விட்டுட்டு போகல. நிறைய நேரங்களில் சுகவீனம் வரும். அந்த சுகவீனம் வரும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல சுகவீனப்பட்டா ஒருத்தருக்கு குஷ்டரோகமோ இல்லை ஏதோ ஒரு தீட்டுக்குள்ள இருந்தா அவன் தனிமைப்படுத்தப்படுவான், ஜனங்களிலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு வைப்பான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எவரை தீட்டு என்று சொல்லி எவருக்கு பலவீனம், அதாவது சரீரத்தில் அவனுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது பிரித்து வைத்தார்களோ அவர்களை தொட்டு அவர் என்ன செய்தார்? தன்னோடு இணைத்துக் கொண்டார். ஒரு புது வாழ்வையை அவர்களுக்கு கொடுக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள தீட்டு வியாதி என்று சொல்லி தள்ளப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களை அழைத்துக் கொண்டு வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிறார். அவர்களுடைய வியாதியின் இருளுக்குள் இல்லாம அவர்களை சுகப்படுத்தி தன்னோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே அதோடு மாத்திரமல்ல ஒரு காரியத்தை நமக்கு சொல்றார். லேவியராகமத்துல 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா ஒரு 3 காரியத்தை சொல்றார். ஒன்று விதைப்பது, இன்னொன்று ஜன விருத்தி, இன்னொன்று அற்புதம். இது 3லுமே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வேறு பிரிக்கப்பட்டதை என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். 19 வசனத்தை வாசித்தா ஒரு 3 காரியம் உங்களுக்கு புரியும். வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதுதான் அதுல ஒரு வேறு பிரிப்ப. இந்த இனம் இந்த இனத்தோடு தான். நீங்க இந்த ஜாதி நமக்கு கிடையாது. ஜாதியை சொல்ல வரல, ஜாதி பாகுபாடு என்ற மனித ஜாதியை சொல்ல வரல. மிருகங்களுக்கு அவர் இவரு ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். பசு, காளை, கரடி, சிங்கம், புலி, அதுல இனத்தோடு தான் இணைந்திருக்க வேண்டும். இதுதான் வேறு பிரிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில வேறு பிரிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதாவது சொல்ற 2வது ஒரு காரியம் வாசிங்க. கலந்து விதைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நாத்து நட்டம் நெல் வித்து சொன்னா நெல் தான், கோதுமைனா கோதுமை. உணவு பழக்க வழக்கங்கள்ல மாறுபாடு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம இங்க அதிகமா நெற்பயிர்கள் அமைச்சிடும், அரிசியை உபயோகப்படுத்துறோம். மேல நாடுகளுக்கு போனா கோதுமை பலவிதமான எழுச்சல் இருக்குது. நிலங்களில் கூட நம்ம விதைக்கும் பொழுது அப்படிதான் விதைக்கிறோம். 3வது ஒரு காரியத்தை சொல்றா, இது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்முடைய இன்னைக்கு தேவையான ஒன்று. சொல்லுங்க. உடையிலேயே நிச்சயம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கத்தை செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இது கால சீதோஷ்ண நிலைக்கு. குளிர் காலத்துல நம்ம கம்பளி ஆடையை உபயோகப்படுத்துறோம், மற்ற நேரம் நூல் ஆடைகள், அதான் சணல். வெயில் காலத்தில் நூல் ஆடை. அப்போ கால நிலைக்கு நம்முடைய சரீரத்துக்கு ஒரு அக்கறை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார், கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கழுதையும் மாட்டையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. பாவத்தோடு நீ செய்யாத, பரிசுத்தராயிருக்க, நீ இந்த உலகத்துல உழண்டு போகாத.
உனக்கு தனி ரூட் நான் வச்சிருக்கிறேன். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நம்ம மேன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் வேறு பிரிக்கிறார். உலகத்தோடு அழிந்து போவதற்காக அவர் நம்மை தள்ளவில்லை. உலகத்தில் உள்ள ஆசபாசத்துக்கும் இச்சைகளுக்கும் மடிந்து போவதற்காக அவர் நம்மை தள்ளவில்லை. அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக வேறு பிரித்து தன்னோடு செய்கிறார், இணைத்துக் கொள்கிறார் என்பதுதான். அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆண்டவர். அதுல கூட ஒரு வேறுபாடை காண்பித்தார். எகிப்துல தலைப்பிள்ளை சங்காரம், எகிப்துல காரிருள், எகிப்துல பேன், எகிப்துல கொள்ளை நோய், ரத்தம், தண்ணீர், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா யாரை பாதிக்கல? இஸ்ரவேலர்கள் இருந்த இடத்துல பாதிப்பு கிடையாது. எகிப்து முழுவதும் இருந்துச்சு. இவங்க இந்த ராம்சேஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல கிடையாது. அங்கேயே ஆண்டவர் செய்றாரு. வேறு பிரிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு அற்புதம். வனாந்தரத்தில் அற்புதம், இருந்த இடத்துல பாதுகாப்பு. அப்ப வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான். பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ள ஆக்காடு. ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்தார் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வேறு பிரிக்கப்பட்ட நாம் யார் கிடையாது, உலகத்தார் இல்லை. வாசித்து பார்க்கலாம். நம்ம யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 19வது வசனம், தெரிஞ்ச வசனம். யோவான் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்துல இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்துகொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். யாரெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்களோ அவங்க யாரு? நேசிக்க சொல்லியிருக்கிறார். ஒருவரோடு நேசியுங்கள், அன்பு கூறுங்கள். இந்த உலகத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க யாரையும் பகைக்க மாட்டாங்க. ஆனா பகைக்கிறவங்களை விரோதிக்கவும் மாட்டோம். அவங்களும் கண்டுக்காம, சரி நீங்க எப்படி இருந்தா நாங்க இப்படி இருக்கிறோம். என்னைக்கு நீங்க மன திரும்பி வாரீங்களோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைகள் வாரீங்களோ, அப்போ ஆண்டவர் நினைச்சுவாரு, உங்களுக்கு எனக்கு ஆவியில் நினைச்சுவாரு, ஒரு ஒருமனப்பாடு கொண்டு வருவாரு. நாம நினைச்சோம் கலந்துருப்போம். அது வரைக்கும் நீங்களும் கிறிஸ்தவங்க தான், நீங்களும் ஜெபம் பண்றவங்க தான், நீங்களும் பைபிள் வாசிக்கிறவங்க தான், நீங்களும் பிரசங்கம் பண்ண வேண்டியவங்க பண்றவங்க தான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளான வேறு பிரித்திற்குள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழாத வரைக்கும் உலகத்தார். கிறிஸ்துக்குள்ள வாழும் பொழுது நான் பரிசுத்த வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாத சமயத்தில் நீங்க உலகத்தாரா தான் இருக்கிறோம். உலகத்தாரா இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருக்கிறவன் பகைக்க மாட்டான். அந்த மாதிரி ஆட்களை கண்டுகொள்வது கிடையாது. அதுதான். ஏன்னா நான் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ்கள் மத்தியில் நான் சின்ன பழக்கங்கள் எனக்கு உண்டு. நான் சொன்னேன் ஸ்டான்லியன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஜோசுவா, எஃப்எம்மில் இருந்த முக்கியமான ஆட்கள், அவங்கெல்லாம் நான் மிஷனரியாக இருந்ததுனால அவங்களுடைய ஒரு தொடர்பு. அவங்க எல்லாம் அவங்க ஒரே கோட்டில் பயணித்து கொண்டிருந்தார்கள். இப்போ சமீபத்தில் அப்பா தொடர்ன மவுண்ட் ஸ்டார்ஸ் இவங்க டீம்ல இருக்கிறதுனால அவங்கள ஒரே நேர்கோட்டில் பயணித்து இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரே நேர்கோட்டில் அவங்க பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆவியின் ஒற்றுமை இருக்கிறதுனால வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுடைய கருத்துகள் எல்லாம் ஒற்றுமையாகவே இருக்கும். சில நேரங்களில் சில நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் தவறான போதனைகள் சொல்லக்கூடியவர்கள், யூடியூபர்ஸில் நிறைய இந்த கிறிஸ்தவத்தை குறித்து தவறாக போடுறது, ஊழியக்காரர்களை குறை சொல்லி போடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கதாச்சு. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தாராக இருந்தால் நீங்கள் குற்றம் காண்கிறவர்களாக இருப்பீர்கள். உலகத்தார் இயேசு கிறிஸ்துவை குற்றம் காட்டுன்னு சொன்னாங்க. மருதுபாடு பிரியர் பாவிகளோடு சஞ்சரிக்கிறார், விபச்சார சரி தெரிஞ்சும் அவங்ககிட்ட மன்னிப்பு கொடுக்கிறார். ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மேல வருது. ஏன்னா இவங்க உலகத்தார். ஆனா இங்க இருக்கிறவங்க குற்றம் சாட்ட வருது, குற்றத்தை கடிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடியவர்கள். ஒரு பாவம் செய்யறான், தப்பு செய்யறான் சொன்னா இந்த கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக இருக்கிறவங்க அந்த குற்றத்தை கடிந்து கொள்வார்கள். யார் மூலமாக கடிந்து கொள்வார்கள்? நேரடியாக கடிந்து கொள்வார்கள், இல்ல பிரசங்கத்தின் வாயிலாக கடிந்து கொள்வார்கள். அப்ப நாம இன்னைக்கு இந்த உலகத்துல உலகத்தார் அல்லாததுனால அவர் அதை சொல்லி நிறைவேற்றுகிறது. எப்படி சொல்றாரு? உலகம் உங்களை நிச்சயம் பகைக்கும். நீங்க என்னுடையவர்களாக இருக்கனால உங்களை நிச்சயாது உலகம் ஏற்றுக்கொள்ள, உலகம் உங்களை பகைக்கதான் செய்யும். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியம் இதுல பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துல 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்க
இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவரா இருக்கிறார். அவ்வளவுதான், நமக்கு இருக்கிறவர் அவரு. எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? நம்ம வேறு பிரித்து வைத்திருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பரிசுத்தரும், குற்றமற்றவரும், மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவரும், வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் அவர் நமக்கு இருக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல அவரே பிரித்தெடுத்தவர், அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ நினைச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு பிரிக்கப்பட்ட நாம் எல்லோரோடும் ஐக்கியமாக இருப்போம். ஆனால் பரிசுத்தத்தில் தேவனோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.